நமஸ்காரம். மார்கழி மாதம் பிறந்துவிட்டது. கோவில்தோறும் திருப்பாவை தொடங்கிவிட்டது. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை மீண்டும் ஒரு முறை இந்த ஆண்டும் நாம் எல்லாரும் ஓதி ஆண்டாள் அருளை பெறப்போகிறோம். அவரவர் வீட்டுக்கு அருகே இருக்கும் கோயிலுக்கு செல்ல வேண்டும். காலை 4:30, 5, 5:30, 6 மணியோ சீக்கிரத்தில் விஸ்வரூபமாகி திருப்பாவை ஓதப்படும். பெருமானுடைய பிரசாதத்தை பெற்றுக்கொள்வோம். திருப்பாவைக்கு 3 சிறப்புகள். இந்த ஒவ்வொன்றுக்காகவுமே நாம் 30 நாட்களும் சொல்ல வேண்டும். இந்த பாட்டை அறிவீர்கள். பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 3 பெருமகள் சொல்லப்படுகின்றன. வேதம் அனைத்துக்கும் வித்து, வேதத்தின் உண்மையான பொருள்கள் எல்லாம் இதில் உண்டு. தனித்து வேதத்தை தேடி போக வேண்டா. யாருக்குமாய் எளிதாய் இருக்கக்கூடிய பாடல்கள். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு சொன்னாலும் போதும். தினமுமே 30 பாட்டையும் சொல்ல வேண்டும். அல்லது அந்தந்த நாள் பாட்டையாவது சொல்ல வேண்டும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று தொடங்குகிற பாசுரங்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தான பாடல்கள், தமிழ் பாடல்கள். அடுத்து பாதகங்கள் தீர்க்கும், நம்முடைய பாபங்களையெல்லாம் போக்கும், துன்பங்களையெல்லாம் விலக்கும். ஒரு பாட்டு போய் எப்படி துன்பத்தை போக்கும் என்றால், அந்த பாடலை பாட பாட அதன் பொருள் நம் உள்ளத்தில் தோய்ந்து, அதனால் இறையடியவன்கிற புத்தி வந்து, இந்த எண்ணம் என்னிடத்தில் வந்தவுடன் பகவானுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு, அதனால் அவர் அடியேனுக்கு நன்மை செய்வார். பாதகங்களை தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், பெருமானுடைய திருவடிகளையே நமக்கு கொடுக்கும். கண்டேன் கமலமலர்பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்தன வினையாயினவெல்லாம் என்று ஆழ்வாரே பாடுகிறார். அவன் திருவடியை சேவித்து விட்டால் பாத தரிசனம், பாப விமோசனம். அதுதான் பரமனடி காட்டும். ஆக 3 வேதமனைத்துக்கும் வித்தாகும், பரமனடி காட்டும், பாதகங்களை தீர்க்கும். இந்த 3 பண்புகள். ஒன்று உண்மையாக இருக்கும், சத்தியம். எந்த மாற்று பேச்சோ திசை திருப்பதிலோ தேவையற்ற பேச்சுக்களோ இராது. வேண்டியதை மட்டும்தான் சொல்லியிருப்பார். அதுவும் உண்மைதான். ஆக உண்மை, சத்தியம் என்பது முதல் பெருமை. 2வது பாதகங்கள் தீர்க்கும், தூய்மை. தானும் தூயதாக இருக்கும், ஓதும் நம்மையும் தூயவர்களாக ஆக்கிவிடும். அதுதான் இந்த பாசுரங்களுக்கு இருக்கிற தூய்மை. தூய்மை இருந்தால் போதுமா? 3வது இனிமை. அமுதம் போன்ற இனிய பாடல்கள். மேலும் பரமனடி காட்டுகிறபடியால் இனியதுதானே. ஆகவே வேதமனைத்துக்கும் வித்து, ஆகவே சத்தியம். பாதகங்கள் தீர்க்கும், அதுதான் தூய்மை. பரமன் அடிகாட்டும், அதுதான் இனிமை. உண்மை, தூய்மை, இனிமை. இந்த 3 சேர்ந்ததுதான் திருப்பாவை 30 பாசுரங்கள். பொதுவாக உலகில் ஒன்று உண்மையாக இருக்கும், எத்தனையோ பொருள்கள் உண்மையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் தூய்மையாக இருக்க வேணுங்கிற தேவையில்லை. உண்மையாகவும் இருக்கும், தூய்மையாகவும் இருக்கும். அது இனிதாக இருக்க வேண்டும்ங்கிற அவசியமே இல்லை. உண்மையில் பார்த்தால் நாவுக்கு ரொம்பவே இனிதா இருக்கிறதெல்லாம் வயிற்றுக்கு தூய்மையை கொடுக்காது. இதான் உண்மை. அதனால் இந்த 3ம் எளிதில் சேர்ந்து விடாது. இனிதாக இருக்கும், தூய்மை இருக்காது. தூய்மையாக இருக்கும், இனிதாக இருக்காது. அப்படி இல்லாமல் இந்த திருப்பாவை சொல்ல சொல்ல நாக்கில் அமுதம் ஊறுகிறது. கண்ணனே ஆனந்தப்படுகிறார்.
அதேபோல் சொன்னவர்களுக்கு பாதகங்கள் தீர்ந்துவிடும். பொய்யில் பாடல்கள் உண்மையான பாடல்கள். யார் இந்த 30 பாசுரங்களை சொன்னாலும் அவர்களுக்கு கண்ணனுடைய அருள் நீங்காத செல்வமாக கிடைக்கும். என்றோ இருந்த இடைப்பெண்கள் மார்கழி நோன்பு நோற்க அதை ஆண்டாள் சிவில்லிபுத்தூரில் இருந்து தானே நோற்பதாக நினைத்துக் கொள்ள பாட்டுக்களை பாடிவிட்டாள். இன்றிருக்கும் நாம் அந்த நோன்புக்குண்டான தூய்மையோ அந்த ஞானமோ கர்மையோ பக்தியோ நம்மிடத்தில் இல்லை. ஆனால் நாம் இந்த திருப்பாவைங்கிற பாசுரங்களை சொன்னால் அன்னைக்கு இருந்த கோபிகை பெண்களிடத்திலும் ஆண்டாளிடத்திலும் கண்ணனுக்கு எவ்வளவு விருப்பம் இருந்திருக்குமோ அந்த விருப்பத்தை நம் பேரிலும் செய்கிறார் என்பதுதான் உண்மை. அவருக்கு ஆண்டாள் பாசுரம்னு பார்க்கிறார், ஆண்டாள்னு பார்க்கிறார், தவிர சொல்லும் நம்மை பற்றி பார்ப்பதில்லை. ஆகவே அனைவரும் பக்தர்கள் எல்லாரும் விடாமல் இந்த மாதம் முழுவதும் 30 தப்பாமே திருப்பாவை பாசுரங்களை சொல்ல வேண்டும், ஆண்டாள் அருளை பெற வேண்டும் வேண்டுகிறேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.